இப்போ லைவ்ல எல்லாமே வளவளன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ட சொல்ற மாதிரி அங்க எதுவுமே இல்ல. என்ன பண்றாங்கன்னா, பிக் பாஸ் வந்து சொல்றாங்க, "உங்களுக்குள்ள ஒரு தலைவர தேர்ந்தெடுங்க" அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டீம்ல வந்து விக்கல்ஸ் விக்ரம தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னொரு டீம்ல வந்து சாண்ட்ராவ தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு டீம்ல அப்படி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ரம்யா, அரோரா அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தரா பேசுறாங்க எந்திரிச்சு. எஃப்ஜே பேசுறாங்க. எஃப்ஜேய பேச விட மாட்டேங்கிறாங்க. முழுக்க முழுக்க அந்த டீம் மீட்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்வதி பேசுவாங்க. முன்னாடி வந்து கத்திட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போ என்னடானா பொறுமையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துடுறாங்க. அவங்க தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் திவ்யா எந்திரிச்சு ஒரு நிமிஷம் தான், ஒரு பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. கிச்சன் டீம்னா எங்களுக்கு அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி, நாங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா கோவப்படுறாங்க. திவ்யாவும் பார்வதியும் சேர்ந்து பேசுகிறீங்க, என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ திவ்யா வந்து அந்த இடத்துல வந்து வியானாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரி, இல்லை நம்மளாக பேசணுன்னா நம்ம தான் எந்திரிச்சு பேசணும், இல்லைனா நம்மளால் பேசவே முடியாதுன்னு. ஆக்சுவலாக வியானாவுக்கு வந்து பார்வதியை சொல்லணும், பட் பார்வதியை சொல்கிறதுக்கு பயம். அதனால திவ்யாவோட பேரையும் சேர்த்து சொல்கிறாங்க. பட் திவ்யா எந்திரிச்சு சொன்னது வந்து ஒரு செகண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பேசினது வந்து பார்வதி. அப்புறமா சாண்ட்ரா எந்திரிச்சிட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் கிச்சன் டீம் கிட்ட வந்து ஒன்றுனா கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை ஆம்லெட்டோ எது கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து 2 days இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட இது எல்லாமே கட் ஆகிடும். இன்றைக்கி எத்தனை டீ எக்ஸ்ட்ரா குடிச்சிங்களோ அந்த டீ எல்லாம் நாளைக்கு கட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதுவரை எந்த சீசன்லேயும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவங்க சொல்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு பக்கம் பார்த்தா லாஜிக்கலாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இது வரைக்கும் சில டீம்ஸ் இப்போ ஹோட்டல் டாஸ்க்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க, அதை வந்து கவுண்ட் பண்ணி கட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபுட்டை மிச்சம் இருக்கிறது தான் வந்து இது பண்ணுவாங்க. அது ஒரு டாஸ்கில் ஒருத்தருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஹை பொசிஷன் கிடைச்சவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். பட் சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி இனிமேல் கிடைக்காது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு கட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பாத்ரூம் இப்போ இவங்க எக்ஸ்ட்ராவாக குக் பண்ணி கொடுக்குறத வந்து இவங்க கட் பண்ணிடுவேங்கிறாங்க. அப்படின்னா வந்து டாய்லெட் கிளீனிங்க்கு தூக்கிட்டு போகிறவங்க, அந்த ரெட் கார்பெட் போட்டு அவங்களே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண தானே செய்கிறாங்க. ஸோ அது என்ன லாஜிக்னே தெரியல. ரொம்ப ஓவராக வந்து பார்வதி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறதுனால ஆக்சுவலாக நம்மளால் அந்த மீட்டிங் என்னங்கிறதையே ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கப்புறமா விக்கல்ஸ் விக்ரம், அவங்க கமருதீன், கெமி அண்ட் சுபிக்ஷா இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணுறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ டாஸ்க் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. குட்டி குட்டி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.